இப்படி உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு இந்த ஹீல் ரைஸ் இது வயசானவங்களும் செய்யலாம், இந்த மசில் அட்ராஃபி இருக்கிறவங்களும் செய்யலாம். இது ஒரு தடவை மேல வந்துட்டு அப்புறம் 2 காலுமே. ஸோ இது எப்படின்னா 1 2 3 டவுன், அடுத்த காலு 1 2 3 டவுன், 2 காலும் சேர்த்து 1 2 3 டவுன். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா பண்ணுங்க. செகண்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பொசிஷன்ல நின்னுங்க. ஒரு காலை எந்த கால் வீக்கா இருக்கோ அந்த கால் பின்னாடி இருக்கட்டும், எந்த கால் ஸ்ட்ராங்கோ அது ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ரைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு திருப்ப கீழே கொண்டு போயிட்டு இது ரெண்டையும் இதை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. இதை மடிங்க. இப்படி மறுபடியும் மேல கொண்டு வாங்க. இதை மடிச்சு இதை ஸ்ட்ரெயிட். இந்த முட்டி ஸ்ட்ரெயிட் பண்றீங்க, இந்த முட்டி மடக்குறீங்க. இப்படி இந்த மூமெண்ட் அப் டவுன் ஸ்ட்ரெயிட். இந்த முட்டி மடக்கிறப்ப இந்த முட்டி ஸ்ட்ரெயிட் ஆகும். இது பண்ணீங்கன்னா காஃப்ல ஒர்க் ஆகும். ஸோ இது நீங்க செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். தேர்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கே தெரியும், இந்த ஹீல் ரைஸ் சொல்றோம் இல்லையா, இது இப்போ ஒரு காலை ரைஸ் பண்ணுங்க. இடது காலை எவ்வளவு முடியுதோ இதுல 5 ரெப்பு தான் பண்ண முடியுதுன்னா அதே தான் 5 ரெப்பு இதுல பண்ணுங்க. இது 5 தடவை பண்ணுங்க. அப்புறம் 2 காலம் சேர்த்து வச்சு 5 ரெப்பு. இங்க கை சப்போர்ட் கொடுத்துருங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் நல்லா அப்படி குனிஞ்சுக்குங்க. குனிஞ்சிட்டு இந்த காலை ரைஸ் பண்ணி பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த ஸ்ட்ரெச் கொடுங்க. இந்த ஹீலுக்கு இந்த முட்டியை நேராக்கி பின்னாடி ஹீலை கீழே வைக்கணும். திருப்பி மேல கொண்டு வந்து நல்லா பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த ஹீலை கீழே வைக்கணும் ஃபுல்லா. இது டிரைவ் 15 டைம்ஸ் பண்ணுங்க. 3 ரெப்பிட்டேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த சப்போர்ட் இப்படி வச்சுக்கோங்க. இந்த காலை கொண்டு போய் இப்படி கீழே வச்சு இந்த டோவை பிரஸ் பண்ணுங்க கீழே. திருப்பி இப்படி கொண்டு வந்துட்டு இந்த ஹீலை பிரஸ் பண்ணுங்க. திருப்பி இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த டோவை பிரஸ் பண்ணுங்க. இங்க வந்துட்டு இந்த ஹீலை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல ஸ்டாண்டிங் பொசிஷன்ல வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த டெரா பேண்ட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த காலில் இப்படி மாட்டிக்குங்க. மாட்டிட்டு காலை நேராக்கிங்க. இந்த காலை இப்படி மடிச்சிடுங்க. பிரஸ் பண்ணுங்க கீழே. பிரஸ் பண்ணி நிறுத்துங்க. 1 2 3 and then take it back. 1 2 3 and take it back. இந்த காலில் எத்தனை ரிப்பீட் பண்ண முடியுதோ, 5 தான் முடியுதுன்னா அதே 5 இந்த காலில் செய்யணும். அதே மாதிரி இதுல மாட்டிக்கிட்டு இதுல ஜாஸ்தி பண்ணக்கூடாது. இது எவ்வளவு முடியும், நிறைய முடியும், ஆனா இதுல பண்ணக்கூடாது. அப்புறமா 2 காலையும் சேர்த்து மாட்டிங்க. மாட்டிட்டு 2 காலையும் கீழே கொண்டு போயிட்டு திருப்பி மேல கொண்டு வாங்க. கீழே கொண்டு போயிட்டு மேல கொண்டு வாங்க. இது உங்க காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணி விடும். இதை விட்டுட்டு உங்களால கை ரீச் பண்ண முடியுதுன்னா இந்த கை இப்படி மடக்கி வச்சுங்க. தென் ஸ்ட்ரைட்டன். திருப்பி கொண்டு வாங்க. காலை இப்படி பிடிங்க அண்ட் ஸ்ட்ரைட்டன். ஸோ அப்போ இந்த காஃப் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இது ரெகுலராகவே பண்ணிட்டு வரலாங்க. ஒரு நாளைக்கு 15 கவுண்ட் ஈச் எக்ஸசைஸ் பண்ணுங்க. 3 செட்ஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் நல்லா வரும் காலில். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.